வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே முக்கணிகளுள் ஒன்றான வாழை மிகவும் சத்தானதாகும். இது தேனி மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இது பதப்படுத்தப்படுகின்றது. கூலிங் ஃப்ரீஸ் முறையின் மூலம் பதப்படுத்தப்படுகிறது. ரைஃபனிங் சேம்பர் என்ற முறையின் மூலம் பல மணி நேரம் பதப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் வாழைப்பழம் பதப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் குளிரூட்டுதல் நிலையத்தின் மேலாளர் KP மணிகண்டன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ம் ஃப்ரெஷ் பனானாவோட ரைப்பனிங் சேம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கரில் வந்து அமைஞ்சிருக்கு. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான சேம்பர்ஸ் இருக்குது. ப்ரீகூலிங், கோல்டு ஸ்டோரேஜ், ரைப்பனிங். இது வந்து இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு உதவியாக இருக்குது. ஏன்னா 2004 ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹைடெக் கல்டிவேஷன் போன பிறகு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ 80 மெட்ரிக் டன் பெர் ஏக்கர் வந்து இப்போ உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கோல்டு செயினில் வச்சு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறதுனால விவசாயியும் கன்சியூமரும் வந்து பெரிய லெவலில் விவசாயிகள் வந்து நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க, கன்சியூமருக்கு நல்ல ஃப்ரூட் வந்து கிடைக்கிது. ப்ரீகூலிங் சேம்பரில் வந்து நம்ம வைக்கிறதுனால அதோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரீகூலிங் பண்ணிவிட்டு கோல்டு ஸ்டோரேஜ் வச்ச பிறகு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹோமோஸ்டேஜ், அதாவது வாழைக்காய்க்கு வந்து ஒரு 13லேருந்து 13 டிகிரி டெம்பரேச்சர் வந்து ஹோமோஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரைப்பனிங் சேம்பர். ரைப்பனிங் சேம்பரில் வந்து 4 to 5 days வந்து ரைப்பனிங் நேச்சுரல் ரைப்பனிங் பண்ணுறதுனால இது வந்து கன்சியூமருக்கு வந்து நல்ல ஒரு இதாகவும் இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கிது. சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து அதுக்கு அடுத்த 5 நாள் இங்கே ரைப்பனிங் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 7 days வந்து நீங்கள் இதை வச்சு சேல்ஸ் பண்ணலாம், கன்சியூம் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அது செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் கார்பனேட் கல் போட்டு பழுக்க வச்சிங்கன்னா ஒரே நாளில் வந்து அது பழுத்துரும். ஆனால் அடுத்த நாளே வந்து அது கசங்கிரும், இல்லைன்னா தண்ணி மாதிரி வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து இப்போ கிரேட்ஸை வந்து ரீக்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் 18 கிலோ இருக்க ஒரு பாக்ஸை வந்து கன்சியூமர் கேட்குறாங்க 16 கிலோ தான் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ரீக்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாக்ஸில் இருந்து அதை வந்து வெயிட் போட்டு ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு
கன்சியூமர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டெக்னிக். இது வந்து பார்த்திங்கன்னா ரைப்பனிங் சேம்பர். இதோட கெப்பாசிட்டி 40 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ரைப்பனிங் ஆகுதுன்னா, அடுத்த 5வது நாள் மார்க்கெட்டோட டிமாண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி ரைப்பனிங் சேம்பரில் வந்து வச்சுருவாங்க. வச்ச பிறகு ஒரு 16லேருந்து 18 மணி நேரம் எத்திலின் கேஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 18 மணி நேரம் முடிஞ்ச பிறகு எத்திலின் கேஸை வந்து சக் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து பனானா வந்து ரைப்பனிங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பனானா ரைப்பனிங் ஆக ஆரம்பிக்கிறப்ப அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே போகிறப்ப கார்பன் டை ஆக்சைடையும் சக் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து கொடுப்போம். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 72 ஹவர்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ராசஸ் மட்டும் நடக்கும். 72 ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு பனானா வந்து செமி ரைப்பண்டாக இருக்கும். செமி ரைப்பண்ட் பனானாவை என்னன்னா கண்டெய்னரில் லாரியில் நாங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸஸ்க்கு வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். அது வந்து ஒரு 15 to 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து சென்னையோ இல்லை பெங்களூரோ இல்லை பாண்டிச்சேரியோ போய் சேர்றதுக்கு. அந்த 18 ஹவர்ஸ் அங்கே போய் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோவாக உங்களுக்கு கன்சியூமபிள் ஃப்ரூட்டாக வந்து அங்கே கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து இது ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் காமிக்குது. இது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95% மெயின்டைன் பண்ணணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வரும். ஒரு 2 to 3% வந்து வெயிட் லாஸ். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன்லாம் ஆகிட்டு இருக்கிறதுனால அதோட ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம வந்து உள்ள ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த 90 to 95% வந்து இருக்கணும் ஆக்சுவலி. மேலும் விவரங்களுக்கு KP மணிகண்டன் அவர்களை 08212579964 மற்றும் 09442394656 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நவீன தொழில்நுட்ப முறையின் மூலம் வாழையில் மதிப்பூட்டுதல் குறித்து தேனி மாவட்டம் சின்னமனூர் கிராம விவசாயி AP கருப்பையா அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். அப்போ ரெகுலராக நாங்கள் நடைமுறையில் விவசாயம் பண்ணதில் வந்து கிழங்குகளை போட்டு அந்நியவனாக அது ஒரு நோய் நொடியான கிழங்குகளை போட்டு அந்த விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த புளியாகிறது வந்து 1000 செடி போட்டோம்னா 600-700 தான் வரும். அதில் வெயிட் வந்து 10-15 கிலோ வரும். ஒரு விவசாயிக்கு வர்ற வருவாய் வந்து ஒரு ஏக்கருக்கு 50,000 தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வந்து துல்லிய பண்ணி திட்டத்தை வந்து பெரிய லெவலில் அறிமுகப்படுத்தி எங்களாம் வந்து அதை எஜுகேட் பண்ணாங்க. ட்ரிப்ளிகேஷனில் பண்ணால் தண்ணியை வந்து 3-2 பங்கு சேவ் பண்ணலாம், ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், விவசாயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது செடிக்கும் சுவாசம் முக்கியம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அதில் மெயினான பாயிண்ட்டு நுண்ணுயிர் பாசனங்கிற அந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டத்தில் நுண்ணுயிர் பாசனத்தில் வந்து செடிக்கும் காற்று தேவை அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அந்த ஈல்டு கூடும். பெர்சன்டேஜ் 1000 செடி போட்டால் 950 வெட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதை நாங்கள் பண்ண நடைமுறைப்படுத்தோம் தேனி மாவட்டத்தில். நடைமுறைப்படுத்தும் போது அவங்க சொன்ன மாதிரியே துல்லிய பண்ணி திட்டத்தை அடாப்ட் பண்ணோடனே ஈல்டு டபுள் ஏரியா இன்க்ரீஸ் 6 டைம் ஆன உடனே அதை சந்தைப்படுத்துறதுல எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. பெரிய தாரா வந்துருச்சு. ரெகுலர் சந்தைப்படுத்துறதுல நிறையா பிரச்சனை வரும்போது அதுக்கு தேடல் எங்களுக்குள்ளே வந்தது. எங்கே போகலாம், என்ன செய்யலாம், சப்பல் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே ரைப்பன் பண்ணால் இங்கேருந்து கொண்டு போய் சப்பலில் ரைப்பன் பண்ணி சென்னை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது எங்களுக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சு. சரி, அப்போ நம்மளே இதை பண்ணலாமே அப்படிங்கிற எங்களுக்குள்ளே வரும்போது சரி இதுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தோம். மத்திய உணவு பதப்படுத்தல் ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியில் இதுக்கு எங்களுக்குரிய அந்த கிராண்டெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது. அதெல்லாம் நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் இதை நடைமுறைப்படுத்தி இதை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதை நாங்கள் பண்ண பிறகு தான் எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு நிரந்தரமான வருவாய். அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2 வருஷமாக நாங்கள் தேனி மாவட்டத்தில் வந்து ஃப்ரூட் கேருங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு காயும் தரம் பண்ணுறது, அதாவது ஸ்பாட்லெஸ் பண்ணணும். புள்ளி இல்லாத வாழைப்பழம் தான் ஏற்றுமதிக்கு ஆகும். அதே மாதிரி ஏற்றுமதிக்காக பூ வெளியே வரும்போதே இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஸ்ப்ரே கொடுக்குறோம், அது கவர் போடுறோம், அது நைலான் ரோப்பில் கட் பண்ணுறோம். நைலான் ரோப்பில் கட் பண்ணி கிரேட்ஸில் எடுத்துகிட்டு வந்து பேக் ஹவுஸுக்கு கொண்டு வந்து கிரேடிங், சார்ட்டிங், வாஷிங், அப்புறம் பேக் பண்ணி அந்த எங்கள் ஸ்டிக்கர்லாம் போட்டு இப்போ தேனி மாவட்டத்தில் வந்து டெய்லி ஒரு 4-5 கண்டெய்னர் வந்து எல்லா கண்ட்ரிக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னும் UK, US இது மாதிரி கண்ட்ரி, ரஷ்யா இது மாதிரி கொண்டு போனால் இது இன்னும் ப்ரைஸ் இன்னும் கூடும். அதுக்கு உண்டான முயற்சியை எங்கள் வேளாண் பல்கலைக்கழகம், தேசிய வாழை ஆராய்ச்சியும், ICR எல்லாரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
இந்த ரைப்பனிங் சேம்பர் எல்லாமே விளையிற இடத்துக்காட்டிலையும் விற்பனை ஆகிற இடத்துல இருந்தால் தான் இது வந்து யூஸ்ஃபுல் நாங்கள் உணர்ந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் நம்ம பழமையான வெரைட்டிகள், பேயன், சிங்கன், நேந்திரன், நெய்ப்பூவன், செவ்வாழை, இந்த மாதிரி வெரைட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு எந்த மாநிலத்துலையும் கிடையாது இந்தியாவில். ரெண்டாவது வாழை விளைச்சலில் பார்த்தீங்கன்னா 35% நம்ம தமிழ்நாட்டில் விளையுது. உலகத்தில் 35 இந்தியா, அதில் 35 தமிழ்நாடு. இவ்வளோ வெரைட்டி விளையிற வெரைட்டி எல்லாத்தையுமே ரைப்பன் பண்ணி சந்தையில் பண்ணும்போது ஹைஜீனிக். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற இந்த மெத்தடை எங்கள் பேக் ஹவுஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நாங்கள் வந்து வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். 35% 5% மாற்றிருக்கோம். சேதாரத்தை 35% இருந்ததை நீங்கள் 5% மாற்றிருக்கோம். அப்போ இந்த ஹைஜீனிக் எப்போ வரும்னா இந்த கூடைகளை பேக் பண்ணும்போது வரும். இப்போ மாம்பழம் இருக்குது, அங்கே பாம்புலேயே பறிக்கும் போதே அதை க்ளீன் பண்ணி இந்த கூடைகள் எடுத்துகிட்டு வரும்போதே சேதாரம் தவிர்க்கப்படுது, ஹைஜீனிக் வந்துடுது. அப்போ கன்சியூமரும் விரும்புவாங்க. எப்போ கன்சியூமர் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு மெட்டீரியல் இருக்கோ அப்போ தான் லைக் பண்ணுவாங்க. ஒரு பாய்சன் இல்லாத ஒரு எல்லா பழங்களையும் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் எல்லாருக்குமே வைப்பேன். இதை வந்து ட்ரேடர்ஸும் பயன்படுத்திக்கணும், ஃபார்மரும் பயன்படுத்திக்கணும். இதை வந்து ப்ரீ ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதை எல்லாத்தையுமே நம்ம எல்லோரும் படிச்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்படி இல்லாட்டி இன்னும் 2 வருஷத்துக்குள்ள உலகமயமாக்கலுங்கிற விஷயத்துக்குள்ளே ஃபுட் சேஃப்டிங்கிற அரக்கன் நம்மளை வந்து பிடிக்கும் போது அன்றைக்கி நம்ம வழி தெரியாமல் கண்மொழி பிதுங்கி நிற்போம். அதுக்கு இன்றைக்கே நம்ம வந்து அதுக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸி தான். எந்த ஃபாரின் கம்பெனி வந்தாலும் நம்மளை நிற்கலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.